உலக நிகழ்வுகள் பற்றிய சமூக வலைதள பதிவுகள் குறித்து விளக்குகிறார் கிருத்திகா. நன்றி வசந்த். அதாவது சைனாவில் மக்கள் தொடர்ந்து அதிகப்படியான பைக்ஸ் அண்ட் கார்ஸை பயன்படுத்துறது மூலயமா எந்த அளவுக்கு ஸ்மோக் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெளியிடுறது மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாகியிருக்கு. இது முற்றிலும் பைக்ஸ் அண்ட் கார்ஸால் வெளிவரக்கூடிய புகையினால் ஏற்பட்டிருக்கிற அந்த புழுதியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த மக்கள் எந்த அளவிற்கு இந்த வாகனங்களை பயன்படுத்துறதை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி சைக்கிளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வெளியிடக்கூடிய மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய இந்த புகைப்படம் வெளியாகியிருக்கு. இது சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டு வருது. இதே மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது மியான்மர் எலெக்ஷன். மக்கள் அதாவது உலக மக்கள் எல்லாருமே முக்கியமாக கவனிச்சுட்டு இருக்க ஒரு எலெக்ஷனாக இது பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகளில் மியான்மரில் நடந்த எலெக்ஷனில் இது அதிகமான ஜனநாயக முறைப்படி நடந்த ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்படுது. இதில் ஆங் சாங் சூகியினுடைய பார்ட்டி அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றுட்டு வராங்க. இதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த எலெக்ஷன் ஒரு குறிப்பிடத்தக்க எலெக்ஷனாக பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோ, அதாவது ஒரு போஸ்ட்டை பார்க்க போகிறோம். காரணம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து இதே மாதிரி நம்மளுடைய கார், பைக், மற்ற பொருட்களின் மூலமாக கார்பனை எமிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெளியிடுற மாதிரி ஒரு போஸ்ட் வெளியாகி இருக்கு. இதில் நம்ம குறிப்பிட்டு முக்கியமாக ஒரு 2-3 சிட்டிஸை பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஃபேமஸான நியூயார்க்கினுடைய ஒரு இடம், இப்படி இருக்கிற இந்த இடம் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த அளவிற்கு தண்ணியில் மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறத டிபிக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய மிக ஃபேமஸான ஒரு இடம் ஓப்ரா ஹவுஸ். அந்த ஓப்ரா ஹவுஸ் இப்படி இருக்கிற இந்த ஓப்ரா ஹவுஸ் 2100 இந்த மாதிரி வெள்ளக்காடாக இருக்கும். அதாவது தண்ணீர் இவ்வளவு ஏறி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பென், அதாவது லண்டன் சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய கிளாக். இந்த கிளாக் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற இந்த பிரிட்ஜ் எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் நம்ம எந்த அளவுக்கான கார்பனை இமிட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இந்த பூமி மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த கெமிக்கல்ஸையும் இந்த எமிஷனையும் குறைக்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால், உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிறத நிச்சயம் தடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் ரிமெம்பரன்ஸ் சண்டே. அதாவது யூகேல இந்த நாள் அனுசரிக்கப்பட்டது. யூகே கவர்மெண்ட்டினுடைய ஆர்மியில் போரின் பொழுது கை கால்களை இழந்த வீரர்களுக்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அவங்க நாட்டுக்காக கை கால்களை இழந்து நாட்டு மேலே இருக்கிற பற்றின் காரணமாக அவங்க எந்த அளவுக்கு போர் செய்தாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ வயசானவங்க அவங்களுடைய கை கால்களை இழந்த பழைய வீரர்கள் இந்த அணிவகுப்பில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கான மரியாதையை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரியான நியூஸஸ் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருது.